வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப குறைந்த முதலீட்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸ் தாங்க. ஆனா இதோட தேவை எல்லாத்துக்கும் அதிகம். எல்லா ஹோட்டல்லயும், எல்லா வீட்லயும் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் தான் தேவை. கண்டிப்பா அது யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லங்க. ஸோ இதுதான் இந்த இன்கிரீடியன்ட்னு சொல்லிட்டு, இல்ல இதுதான் இவ்ளோ சிம்பிளா பண்றதான்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சரி என்ன பிஸ்னஸ்? அது எப்படி பண்றது? அதுக்கு என்ன இன்கிரீடியன்ட் தேவை? அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த சேனல்ல டீட்டெயிலா பார்க்க போகிறோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப கம்மியான முதலீட்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டாகவும் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு பிஸ்னஸ் தாங்க நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கான ஒரு சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபார்முலேஷன் ப்ளஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்றது. சரி, என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ ஒரு ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு ஃபார்முலேஷன் முக்கியம், மேக்கிங் மெத்தடு முக்கியம். ஸோ இது ரெண்டு மட்டும் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் பிஸ்னஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். சோயா சாஸ் பவுடர். ஸோ சோயா சாஸ் வந்து நம்ம லிக்யூடாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நிறையா ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ்லேருந்து இப்படி எல்லா இடத்துலையும் சோயா சாஸ். நம்ம வீட்டில் ஒரு ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக சோயா சாஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சோயா சாஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப தேவை அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நூடுல்ஸ் மசாலாவில் இருந்து இப்படி ஏகப்பட்ட மசாலாவுக்கு அது கண்டிப்பாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சோயா சாஸ் வச்சு எப்படி நம்ம பவுடராக கன்வெர்ட் பண்ணுறது, இதுக்கு என்ன அந்த ஒரு இன்க்ரீடியன்ட் தேவை அப்படின்றத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சோயா சாஸ் பவுடர் மார்க்கெட்டில் என்ன ரேட் விற்கிதுன்னா 100 கிராம் 320 ரூபா வரைக்கும் விற்கிறாங்கங்க. இதோட டிமாண்ட் ரொம்பவே அதிகம். ஏன் அப்படின்னா இதோட ஃபார்முலேஷன் மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. ஸோ தெரிஞ்சால் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, தெரியாது அப்படின்றனால இதோட டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கு ரெண்டு பொருள் போதுங்க. ஒரு ½ அன் ஹவரில் சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் சோயா சாஸ். சரி, இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி ரெடி பண்ணிடலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போங்க. இது கம்மியான முதலீட்டில் பண்ணக்கூடியது. நீங்கள் பேக்கிங்கும் ப்ளஸ் வந்து பண்ணக்கூடியதை ஹைஜீனிக்காக பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எல்லா பிஸ்னஸ்லேயும் சொல்கிறேன். இது ஒரு ஃபுட் கிரேடுனால இன்னுமே நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் இல்லையா? சரி, நம்ம இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? சோயா சாஸ் வந்து 1 லிட்ரு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சோயா சாஸ் 1 லிட்ரு எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது முக்கியமான பொருள் இந்த மெல்டோடெக்ஸ்ட்ரின்ற ஒரு பொருளுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எல்லா ஃப்ளோர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பவுட்ருங்க. இது ஒயிட் கலரில் இருக்கும். இதுக்கு எந்த ஒரு ஸ்வீட்னஸோ எதுவுமே இருக்காது. எல்லாம் நம்ம பண்ணக்கூடிய லிக்யூடாக இருக்க இன்க்ரீடியண்ட்டை பவுடராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது தாங்க பேஸு. ஸோ இது இருந்தால் நம்ம ஒரு பொருளை பவுடராக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நிறைய இடத்துல தேவைப்படுது. யாருக்கும் இதுதான் சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நான் 100% சொல்கிறேங்க. சரி, இப்போ நம்ம சோயா சாஸ் 1 லிட்ரு எடுத்துக்கிறோம். இந்த மெல்டோடெக்ஸ்ட்ரின்ற பவுடரை 400 கிராம் வந்து நம்ம வந்து தேவைங்க. ஸோ 400 கிராம் இது தேவை. இது 2 பொருள் தான் நம்மளுக்கு தேவை செய்கிறதுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக இல்லை. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தாங்க ப்ராசஸே இருக்குது. சரி, நம்ம இப்போது எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நல்ல பாட்டம் வந்து நல்ல திக்காக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் பாத்திரம் நல்ல கனமான அடி பிடிக்காத ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்னஸ் வீட்டிலேருந்து லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ஈஸியாக பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இப்போது சோயா சாஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம 1 லிட்ரு அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதை என்ன செய்யணும்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ 1 லிட்டர் தான் நம்ம சோயா சாஸ் எடுக்கிறோம். ஃபார்முலேஷன் முக்கியம். இன்கேஸ் இதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன். சோயா சாஸ் 1 லிட்ரு எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. நல்லா தண்ணி வந்து ஆவியாகி போனதுக்கப்புறம் சிரப்பு எப்படி இருக்கும், ஒரு லைட்டாக ஒரு திக்காக இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க, கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கேஸு ஃபுல்லாக வைக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம்
ஆனில் வைக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹீட்டில் இந்த மெல்டோடெக்ஸ்டின் பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு பவுட்ரு வந்து திக் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டிக்கியாக வந்து ஃபீல் ஆகும். ஒரு நல்ல ஒரு கெட்டி ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிண்டிட்டு என்ன செய்யணும்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் வச்சு காய வச்சுருங்க. ஸோ காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். ஸோ 4வது இதை என்ன செய்யணும் அப்படின்னா, மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சூப்பரான பவுட்ரு ரெடி ஆயிரும். என்ன பவுடர்னால், எப்பயும் போல் சொன்ன மாதிரி சோயா சாஸோட பவுடர் ரெடி ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி சோயா சாஸ் வெளியில் விற்கிது. இந்த ஒரே ஒரு பொருள் வாங்குங்க. மெல்டோடெக்ஸ்டின் அப்படின்ற ஒரு பொருள், இதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இந்தியா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 40, 45 இந்த மாதிரி இருக்கும். ஸோ மற்ற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டு வித்தியாசமாக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மி. ஆனால் இதை மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு முன்னாடியே கொடுத்துட்டேன். 100 கிராம் 380 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரியும் ரேட்டு வந்து முன்ன பின்ன மாறுது. ஸோ நீங்கள் நல்லா எடுத்து கிரைண்ட் பண்ணி ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் பேக் பண்ணி உங்களுடைய பிராண்ட் நேம் போட்டு சூப்பராக சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் சிம்பிளாக எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். உங்களுடைய பிஸ்னஸை இந்த மாதிரி ஒரு ஹைஜீனிக்காகவும் ஒரு சிம்பிளாகவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ், நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ். அதிக இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. மேக்ஸிமம் என்னை கேட்டால் ஒரு 500 ரூபாய்க்குள்ள நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் இதை உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில், ஃபேமிலி சர்க்கிளில் கொடுத்து எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணலாம். இது எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகணும். பாஸ்தாலேருந்து, ஃப்ரைட் ரைஸ்லேருந்து, நூடுல்ஸ்லேருந்து, இப்படி சோயா சாஸ் பவுடர் இது மட்டும் இல்லை, இன்னும் சைனீஸ் ஐட்டம்ஸ் நிறையா பண்ணுற இடத்துல இந்த சோயா சாஸ் பவுட்ரு விற்கிது. ஸோ நானே இப்போ சோயா சாஸ் பவுடர்லாம் வெளியில் தாங்க வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பண்ணக்கூடிய நூடுல்ஸ் மசாலாலாம் கண்டிப்பாக இதை நான் சேர்க்குறேன். அப்படின்னும் போது நானே இது வெளியில் தாங்க வாங்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெளியில் வாங்குறவங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு நல்ல பிஸ்னஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் எனக்கு பண்ணுறீங்கன்றதை நான் ஏற்றுக்கிறேன். ஸோ என்னுடைய வீடியோஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இது எப்பயும் போல் ஒரு குறைந்த முதலீட்டில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ். மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெரியும், நம்ம இந்த பிஸ்னஸை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம். திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். டீ பபுள்ஸ்க்கான வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி இந்த வீடியோஸ் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்றனால அதை நான் போட முடியலை. கண்டிப்பாக நான் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.